அது மாதிரி சொல்றாங்க. ஆண்களே, உங்களுக்கு உங்கள் மனைவியர் விஷயத்திலே சில உரிமைகள் உண்டு. உங்கள் மனைவியருக்கும் உங்கள் விஷயத்தில் உரிமைகள் உள்ளன. ஒருதலை பட்சமானது இல்ல உரிமை இஸ்லாத்துல. உனக்கு மட்டும்தான் உரிமை, அவளுக்கு இல்லன்னு இல்ல. அந்த உரிமைகளை பேணிக் கொள்ளுங்கள். என்ன உரிமை அதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு உங்கள் மனைவிமார்கள் விஷயத்தில் இருக்கிற உரிமை என்ன தெரியுமா? அவள் உங்களுக்கு எதை தரணும் தெரியுமா? எதுல அவள் பேணுதலா இருக்கணும் தெரியுமா? ரெண்டே ரெண்டு விஷயம் தான். என்ன ரெண்டு விஷயம்? இலக்கியமா சொல்றாங்க, வேற வேற எல்லாம் கிடையாதுங்க. ஒரு கணவனுக்கு மனைவி இடத்துல உள்ள உரிமை என்னவென்று சொன்னால், அவள் உனக்காக வேண்டி தன்னுடைய படுக்கையை தர வேண்டும், வேறு எவருக்கும் தராமல் இருக்க வேண்டும். இரண்டாவது உனக்கு உள்ள உரிமை என்ன? நீ யாரை விரும்ப மாட்டீர்களோ, நீங்கள் ஆண்களே உங்களுக்கு யாரை பிடிக்காதோ அவர்களை உங்கள் வீட்டிற்குள்ளே அவர்கள் அனுமதிக்க கூடாது. பெண்கள் செய்ய வேண்டியது, கணவனுக்காக பெண்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன? இந்த ரெண்டு தான் கண்டிப்பா செய்யணும். இந்த ரெண்டு செய்யாட்டி தான் நீ கேட்கணும். இந்த ரெண்டுல மாற்றம் செஞ்சா தான் உனக்கு கண்டிக்கிற உரிமையே வருதுங்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயத்துல நீ கவனமா இருக்கணுங்கிறது பெண்கள், உங்கள் பெண்களிடத்துல ஆண்களுக்கு இருக்கிற உரிமை என்று சொன்னார்கள். அப்ப அவங்களுக்கு என்ன உரிமை? அவர்களுக்கு கொடுக்கிற ஆடையில, அவர்களுக்கு கொடுக்கிற உணவுல சிறப்பாக செய்ய வேண்டும். எவ்வளவுக்கு உனக்கு சிறப்பா செய்ய முடியுமோ. வட்டி கட்டின கஞ்சனா இருந்துறாத. நீ உன்னிட்ட உள்ள உரிமை என்ன? உன்னுடைய என்னத்த உரிமையை கேட்கலாம். எடுத்து கூட ஒழுங்கான போடு. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்களா, 3,000 ரூபாய்க்கு பட்டு போடுவதான்னு கேட்கலாம். உரிமையோட கேட்கலாம். உரிமை இருக்கு அவளுக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவளுடைய உணவுலையும் அவளுக்கு தருகிற ஆடையிலையும் நீங்கள் சிறப்பான முறையில் செய்ய வேண்டும். சிறப்புக்கு குர்ஆன்ல இலக்கணம் இருக்குது. வசதி உள்ளவனுக்கு அவனுக்கு ஏற்றவாறு, ஏழைக்கு வந்து அவனுக்கு ஏற்றவாறு. அதுக்காக பிச்சைக்காரனுக்கு வாக்கப்பட்டு பட்டு போட கேட்க கூடாது. அவனுக்கு அந்த சக்தி இருக்குன்னு தெரியும் பொழுது அவன் கஞ்சத்தனம் பண்ணான்னு சொன்னா உரிமையோட கேட்கலாம். கேட்டா கொடுக்கணும். கேட்கலாம் மட்டும் இல்ல, எதை கேட்கலாம்னு இஸ்லாம் சொல்லுதோ நீ கொடுக்கணும் இருக்குது. நீ பாட்டுக்கு பொத்தி பொத்தி பூட்டி மறைச்சு வச்சுக்கிற இயலாது. உன் மனைவி எனக்கு இது சிறந்தது வேணும், உனக்கு இருக்கல சேமிச்சதுக்கு வைக்கிற, நான் அணிஞ்சு பார்க்க போறேன், நான் அழகுபடுத்திக்கிற போறேன், அதனால எனக்கு ஆடை அணிகலன் சோறு கொடு, ஒழுங்கா கொடு அப்படின்னு கேட்கிற ஒரு பணக்கார வீட்டுல வாக்கப்பட்ட ஒரு பெண்ணு தன எனக்கு கறி வாங்கி கொண்டா வாங்கி கொடுக்கணும். ஏன்? அவன் வசதி இருக்குது. அப்ப அந்த மாதிரியான உணவு உடைகள்ல சிறப்பான முறையில நீங்கள் செய்ய வேண்டும். சிறப்புனா அவள்கிட்ட கேட்கணும், சிறப்பா இருக்கு சார், நல்லா இருக்கு, என்ன குறை எனக்கு இல்ல என்று சொல்ற அளவுக்கு நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரிமைகளை நமக்கு சொல்றாங்க.